பல்லவனுடைய அம்மா வீட்டுக்கு வந்ததை வீட்டில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடினாலும் நடேசன் மட்டும் சந்தோஷமாக இல்லாதது வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இந்த மாதிரியான நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயமும் நடக்குது. அதாவது, இங்கிருந்து போன சேரன் சைடுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சந்தாவிடமும் அனிஷிடமும் இந்த விஷயத்தை சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பல்லவனுடைய அம்மா வீட்டுக்கு வருவாங்கன்னு கனவுல கூட நினைக்கவே இல்லை. ஆனா இவங்க திடீர்னு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை வருஷம் இதே ஊர்ல இருந்தும் ஏன் பல்லவனை பார்க்க வரலன்னு தான் எனக்கு எதுவுமே புரியல. வந்ததும் வராதுமா உங்ககிட்ட எந்த கேள்வியும் கேட்க கூடாதுன்னு தான் நானும், வீட்ல இருக்க மத்தவங்களும் அவங்க கிட்ட எதையுமே கேட்கல. பல்லவன் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் அனிஷ் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ரொம்ப சந்தோஷமா அனிஷ் கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. சந்தாவுக்கும் இது நல்லாவே புரியுது. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி, அப்ப நான் வீட்டுக்கு கிளம்புறேன் சேரன் சொல்ல, நீங்க உடனே கிளம்புறீங்க? ஏன் பையா? அதான் உங்க வீட்டுக்கு புதுசா பல்லவன் அம்மா வந்துட்டாங்க. அவங்க வீட்ல இருக்க எல்லா வேலையும் பார்த்துக்க மாட்டாங்களான்னு கேக்குறாங்க. உச்சே, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அவங்க இப்பதான் வந்திருக்காங்க. நானே இப்ப எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிளம்புறாங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்துல சந்தா அனுஷ் கிட்ட, அண்ணா நானும் போறேன் சொல்றாங்க. ஏமா அனு அனுஷ் கேட்க, அங்க அவர் தனியா போய் எல்லாருக்கும் சமைக்கணும், கஷ்டப்படுவாரே அன்னு ஹிந்தியில தன்னுடைய அண்ணன் கிட்ட சொல்றாங்க. புரியுது புரியுதுன்னு அனிஷ் சொல்ல, சரி வா நானே உன்னை கொண்டு போய் விடுறேன்னு அவரும் கிளம்புறாங்க. சேரன் வீட்டுக்கு போயிட்டு பல்லவனுடைய அம்மாவோட பேசுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், நானே சமைச்சுக்கிறேன் பல்லவனுடைய அம்மா சொல்றாங்க. இல்ல அம்மா, இன்னைக்கு ஒரு நாள் நீங்க சமைக்கட்டும், அம்மா கையால நாம் எல்லாரும் சாப்பிடலாமே அப்படின்னு பல்லவனும் பேசுறாங்க. அதனால் சேரன் அமைதியா நிக்க, அப்போ சந்தாவையும் அனுஷையும் வீட்டுக்கு வரத பார்க்கிறாங்க. வா சந்தா வா அனுஷ்னு கூப்பிடுறாங்க. உள்ள வந்ததும் அனுஷ் சொல்றாங்க, சந்தா உங்க வீட்டுக்கு வரணும்னு ஒரே பிடிவாதம் பிடிச்சா, நீ தனியா கஷ்டப்பட்டு சமைக்கணும்னு எங்க சந்தா ஹெல்ப் பண்ண வரலான்னு என்கிட்ட சொல்லிதான் கூட்டிட்டு வந்தேன். ஐயோ, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, சின்ன வயசுல இருந்து நான் தானே சமைச்சிட்டு இருக்கேன்னு சேரன் சொல்றாங்க. அதை கேட்டதும் சந்தா, நானும் சமைக்கட்டுமான்னு கேட்க, இல்ல பல்லவனுடைய அம்மாவே சமைக்கிறேன்னு கிச்சனுக்குள்ள போயிட்டாங்க. சரி, 2 பேரும் இருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வர்றேன் சேரன் உள்ள போக, அட நீ போப்பா, நானே எடுத்துட்டு வர்றேன் பல்லவனுடைய அம்மா சொல்றாங்க. அவங்க காப்பியோட வெளியே வர்றத பார்த்த சந்தா திடீர்னு அதிர்ச்சியோட ஷாக்கா நிக்கிறாங்க. என்னாச்சு அம்மா, யாருன்னு பார்க்கிறியா? உன்ன மாதிரியே இவங்களும் வடநாட்டு பொண்ணுதான், இவங்க தான் பல்லவனுடைய அம்மான்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் சந்தாவுக்கு பெரிய அதிர்ச்சி. அதிர்ச்சியில கையில இருந்த காபிய கீழே போட்டு விடுறாங்க. என்னாச்சு என்று பல்லவன் கேட்க, இவங்க தான் பல்லவனுடைய அம்மாவா அனுஷ் கேக்குறாங்க. ஆமான்னு சொல்ல, உங்களுக்கு இவங்கள தெரியுமா கேக்குறாங்க. நாங்க முன்னாடி குடியிருந்த இடத்துல இவங்க ரொம்ப வருஷமா இருந்தாங்க. சந்தா சின்ன வயசுல இருந்து அவங்க வீட்டில் தான் விளையாடிட்டு வருவா சொல்றாங்க. இதை கேட்டதும் பல்லவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றீங்க அவனு கேட்க, இவங்களுடைய கணவரையும் நாங்க நல்லா தெரியும் என்று சொல்லும் போது நிலாவுக்கு பெரிய அதிர்ச்சி. இவங்களுடைய வீட்டுக்காரர் இங்க இவங்க அப்பா தானே கேட்க, இல்லம்மா எனக்கு இவங்கள நல்லா தெரியும், நிறைய இடங்களில் கடன் வாங்கிட்டு ஊரை காலி பண்ணிட்டு போனதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்று சொல்றாங்க. சந்தா ஹிந்தியில இவங்க கிட்ட பேசுறாங்க. அவங்க எதுவுமே தெரியாத மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு நிக்கிறாங்க. வீட்ல இருக்க எல்லாரும் அதிர்ந்து போக அனிஷ் சேரன் கிட்ட வந்து, நான் சொல்றத தப்பா நினைக்காத, இவங்க பல்லவனுடைய அம்மா இல்லை, இந்த வீட்டுக்கு உங்க அப்பாவின் மனைவியாகவும் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் உண்மை முழுசா வெளிவருது.